அனிமியானா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ரத்தத்தில் இருக்க அணுக்கள்லாம் என்னென்னன்றது தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஏன்னா அனிமியான்றது ஒரு ரத்த குறைபாடு சம்மந்தப்பட்ட நோயாகும். நம்ம ரத்தத்தில் 4 வகையான அணுக்கள் இருக்கு. ஒன்று ரத்த சிவப்பு அணுக்கள், ரெண்டாவது ரத்த வெள்ளை அணுக்கள், மூணாவது பிளாஸ்மா, நாலாவது பிளேட்லெட்ஸ். இந்த 4 அணுக்களோட வேலை என்னன்றது முதல்ல நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இந்த ரத்த சிவப்பு அணுக்களோட வேலை என்னன்னா, நம்ம உடம்புல இருக்க கோடிக்கணக்கான செல்களுக்கு தேவையான ஆக்சிஜனை எடுத்துட்டு போய் கொடுக்கறது தான். இந்த ரத்த வெள்ளை அணுக்களோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்ப ஆரோக்கியமா பார்த்துக்கிறது தான். மூணாவது பிளேட்லெட்ஸோட வேலை என்னன்னா, ரத்த உறைதலை ஏற்படுத்தி நம்ம உடம்புல ஏற்படுற ரத்த போக்கை கட்டுப்படுத்துறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. நாலாவது பிளாஸ்மா, நம்ம சாப்பிட்ற உணவுல இருந்து கிடைக்கிற சத்துக்களை நம்ம உடம்புல இருக்க கோடிக்கணக்கான செல்களுக்கு எடுத்துட்டு போய் டிஸ்ட்ரிபியூட் பண்றதே இந்த பிளாஸ்மா தான். இப்போ அனிமியானா என்னன்னு பார்க்கலாம். அனிமியானா நம்ம ரத்தத்துல குறிப்பா நம்ம ரத்த சிவப்பணுக்களை ஏற்படுற மாற்றத்தை தான் நம்ம அனிமியான்னு சொல்றோம். அது என்ன மாற்றம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரத்த சிவப்பணுக்களை எண்ணிக்கையில் அளவு குறைவாக இருக்கிறப்பையோ, நம்ம ரத்த சிவப்பணுக்களுக்குள்ள இருக்கிற ஹீமோகுளோபினோட அளவு குறைவாக இருக்கிறப்பையோ, நம்ம ரத்த சிவப்பணுக்கள் வடிவத்திலேயோ அளவுலையோ ஏற்படுற மாற்றத்தை தான் நம்ம அனிமியான்னு சொல்கிறோம். பொதுவாக நமக்கு அனிமியா வந்துச்சுன்னா, நமக்கு இதய படபடப்போ இல்லை நெஞ்சு வலியோ, உடல் சோர்வோ, தலைவலியோ, நம்மளோட டெய்லி ஆக்டிவிட்டிஸ் கூட செய்ய முடியாத நிலைமையை உருவாகுது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு எனக்கு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, நம்ம உடம்புல இருக்க கோடிக்கணக்கான செல்கள் நம்ம உடம்புல இருக்கிற உறுப்புகளை ஆரோக்கியமா பார்த்துக்கிறதுக்கு தான் இருக்கு. இந்த செல்களுக்கு தேவையான எனர்ஜி கிடைக்காம அதோட வேலைகளை சரிவர செய்யாதனால நம்ம உடம்புல ஏற்படுற பாதிப்பு தான் இந்த அறிகுறிகள்லாம். உதாரணமா சொல்ல போனா, இப்ப நம்ம இதய படபடப்புன்னு சொன்னோம். நம்ம இதயத்தை சுத்தி கோடிக்கணக்கான செல்கள் இருக்கு. இந்த செல்களோட முக்கியமான வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த இதயத்தை ஆரோக்கியமா பாத்துக்கிறதுக்கு தான். இப்போ இந்த இதயத்தை சுத்தி இருக்க கோடிக்கணக்கான செல்களுக்கு தேவையான எனர்ஜி கிடைக்காதப்போ இந்த இதயத்தை ஆரோக்கியமா பாத்துக்க முடியாத நிலைமைக்கு தள்ளப்படுது. அதனாலதான் நம்ம இதய படபடப்போ இல்ல இதய நெஞ்சுவலி போன்ற பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுறோம். நம்ம உடம்புல ஆக்சிஜன் குறைபாடு ஏற்படுறதுக்கும் நம்ம உடம்புல இருக்க கோடிக்கணக்கான செல்களுக்கும் தேவையான எனர்ஜியில் ஏற்படுற பற்றாக்குறைக்கும் என்ன லிங்க்னு கேட்குறீங்களா? கண்டிப்பா இருக்கு, தெரிஞ்சுக்குங்க. நம்ம உடம்புல இருக்க கோடிக்கணக்கான செல்களுக்கு தேவையான எனர்ஜி பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏடிபி, அடினோசைன் ட்ரைபாஸ்பேட். இந்த எனர்ஜியை அந்த செல்களுக்கு கொடுத்தாதான் அந்த செல்லால ஆரோக்கியமா நம்ம உடம்புல இருக்கிற உறுப்புகளை ஆரோக்கியமா பார்த்துக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த எனர்ஜி ஏன் அவங்களுக்கு கிடைக்காம போகுதுன்னா, அந்த எனர்ஜி கிடைக்கிறதுக்கு அவங்களுக்கு 2 மூலக்கூறு தேவைப்படுது. ஒன்று பார்த்தீங்கன்னா, நம்ம உணவு மூலியமா சாப்பிட்ற குளுக்கோஸ், ரெண்டாவது நம்ம சுவாசிக்கிற மூலியமா கிடைக்கிற ஆக்சிஜன். நம்ம உடம்புல ரத்த சிவப்பணுக்கள் எண்ணிக்கை குறைவதனாலயோ ஹீமோகுளோபின் அளவு குறைவதனாலயோ நம்ம உடம்புக்கு தேவையான ஆக்சிஜன் அளவுல பற்றாக்குறை ஏற்படுது. இதனால இந்த செல்களுக்கு தேவையான எனர்ஜி கிடைக்காம போறதுனால தான் நம்ம உடம்புல இந்த பாதிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. மொத்தத்துல அனிமியானா என்னன்னா, நம்ம ரத்தத்துல குறிப்பா நம்ம ரத்த சிவப்பணுக்களின் எண்ணிக்கை குறையும் போதோ இல்ல ரத்த சிவப்பணுக்களின் வடிவத்திலே அளவுல ஏற்படுற மாற்றத்தினாலயோ நம்ம ஹீமோகுளோபின் அளவு குறைவதனாலயோ நம்ம உடம்புக்கு தேவையான ஆக்சிஜன் கிடைக்காம போகுது. இதனால இந்த ஆக்சிஜனை பெருசா நம்பி இருக்கிற நம்ம உடம்புல இருக்க கோடிக்கணக்கான செல்களுக்கு அதுக்கு தேவையான எனர்ஜியை ரெடி பண்ண முடியாம போகுது. இதனால இந்த கோடிக்கணக்கான செல்கள் நம்ம உடம்புல இருக்கிற உறுப்புகளை ஆரோக்கியமா பார்த்துக்க முடியாம தள்ளுற இந்த ஸ்டேஜுக்கு பேர் தான் அனிமியா. ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் இந்தியாவில் ஏதோ மூலையில இருக்கிற ஒரு அனிமியா பேஷண்ட் இந்த வீடியோவை பார்த்து அதுல இருந்து வெளியே வரதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆரோக்கியமாக உண்போம், அனிமியாவை வெல்வோம். விஷன் பாசிபிள்.